ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு கதை கேட்கலாமா? அந்த கதையோட தலைப்பு பேர் என்னென்னா ஒற்றுமையே வலிமை. இந்த மாதிரி தினமும் ஒரு கதை கேட்கணுன்னா சும்மா என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒற்றுமையே வலிமை. ஒரு அழகிய காடு. அந்த காட்டில் எங்கு திரும்பினாலும் பசுமை கொஞ்சம் விளையாடுது. அங்கே இருக்க சூரியனோட ஒளியால் அந்த காடே தங்க தீவு போல் ஜொலிக்குது. அங்கே இருக்க விலங்குகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தத்தில் உச்சத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. அந்த காட்டில் அழகிய நீரோடை இருக்குது. அங்கே தான் எல்லா விலங்குகளும் யானை, சிங்கம், புலி, மான், ஒட்டகச்சிவிங்கி, குரங்கு இப்படின்னு எல்லா விலங்குகளும் அங்கே தான் வந்து நீர் அருந்தும். ஒற்றுமையாக நீர் அருந்தும். அதே மாதிரி அங்கே எந்த விலங்குகளுக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை. எங்கே திரும்பினாலும் பூத்துக்குழுங்கிற பூக்கள் தேனீகளுக்கு தேன் எடுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். மான் குரங்குகளுக்கெல்லாம் பழங்கள் நிறையா இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு அங்கே பஞ்சமே இருக்காது. சிங்கம், புலி அந்த மாதிரி வேட்டையாடி உணவு சாப்பிட்ற விலங்குகளுக்கோ நிறையா குட்டி குட்டி அழகிய விலங்குகளும் இருந்துச்சு. இந்த மாதிரி யார் உணவும் யாருக்கும் வந்து எனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் எல்லாரும் பகிர்ந்து உண்டு வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக அந்த காட்டில் வாழ்ந்து வந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது காட்டில் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு. விலங்குகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு யானை யோசிச்சு, சரி நம்ம காட்டில் தான் ஒரு குட்டை இருக்கே, அங்கே போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து பாய்ச்சலாம், அதனால் காட்டுத்தீ கட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி யானை நினச்சிச்சான். யானை வேகமாக அருகில் இருக்க நீரோடைக்கு சென்று தண்ணி எடுத்துகிட்டு வந்து மரத்து மேலே பாய்ச்சி அடிக்குது. ஆனால் காட்டுத்தீ வேகமாக தீயை கட்டுப்படுத்தவே முடியல. அதை பார்த்த மற்ற விலங்குகள், சரி நாமும் உதவி பண்ணலாமே, யானையை நான் நினச்சா மட்டும் எப்படி இத்தனை பேரை காப்பாற்ற முடியும், நாமளும் ஒன்றுக்கொன்று எல்லாருமே உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற எல்லா விலங்கும் பக்கத்தால் இருக்க நீரோடைக்கு ஓடிச்சான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்து கொண்டு போய் அவங்க பக்கத்தால் இருக்கிற மரம், செடி, கொடிகள் எங்கெல்லாம் தீ இருக்கோ அவங்களால அணைக்க முடிஞ்ச அளவுக்கு அழைச்சிட்டு இருந்துச்சான். பறவைகள் கூட அங்கே இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் வானத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாகவாச்சு ஊற்றுச்சாமா. ஏன்னா சிறுதுளி எல்லா விலங்குகளும் அங்கே காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கோயிலுக்கு போனாங்க. சரி கடவுளை வேணால் கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லா விலங்குகளும் ஒன்று போல், வர்ண பகவானே காட்டுத்தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வர உங்கள் உதவி எங்களுக்கு வேணும், மழை பொழியணும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று போல் வேண்டினாங்க. அதை கேட்ட வர்ண பகவான் எப்படி உதவாமல் இருப்பார், உடனே மழை பொழிவ தொடங்கி விட்டார். மழையோ வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிது. காட்டுத்தீயோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தன் கட்டுக்குள்ளே வந்து சுத்தமாலுமே அணைஞ்சிருச்சு. அப்புறம் என்னங்க, எல்லா விலங்குகளும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்துச்சு. என்ன செல்லக்குட்டீஸ், கதை பிடிச்சிருந்துச்சா? இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தனியாக நாம் ஒரு செயலை போராடுறதை காட்டிலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் அந்த செயலும் வெற்றி அடையும், சீக்கிரமாகவும் நம்ம நினச்சதை செய்ய முடியும்னு தெரிஞ்சிட்டோமா? இந்த மாதிரி கதையை டெய்லியும் கேட்கணுன்னா நம்ம சும்மா என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தினம் ஒரு கதை கேட்கலாம்.